இந்த பூமியில நடக்கிற எல்லா விஷயங்களுக்கு பின்னாடியும் இருக்கிற உண்மையான காரணங்களை நம்மளால எல்லா நேரமும் விளக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு மனிதர்களாலேயே புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு மர்மங்களும் வினோதங்களும் நிறைஞ்ச இடம் தான் இந்த பூமி. அதுல குறிப்பா வானத்துல அப்பப்போ வினோதமான விஷயங்களும் உருவங்களும் தென்பட்டதாகும். அதை சில வீடியோவா ரெக்கார்ட் பண்ணதாவும் சொல்லி சில வீடியோக்கள் சில சமயம் சோசியல் மீடியாவில் வைரலானதா மாறும். அப்படி பரபரப்பை கலப்பின சில விசித்திரமான காட்சிகளை தான் இன்னைக்கு நம்ம தமிழ் அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம். வழக்கம் போல இன்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க முதல் தடவை பார்க்கறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் உள்ள போகலாம். இல்லுமினாட்டி சில மாசங்களுக்கு முன்னாடி சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணப்பட்ட வீடியோ காட்சியை தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். முதல்ல பாக்குறப்போ இது ஏதோ நிலா மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. ஆனா க்ளோஸா பார்த்தப்பதான் அது நிலா இல்ல, ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் ஆப்ஜெக்ட்னு தெரிய வந்திருக்கு. நியூ மெக்சிகோ ஹைவே ரோட்ல படம் பிடிக்கப்பட்ட இந்த வீடியோவில் தென்பட்டது நிலா மாதிரியும் இல்ல, விண்மீனாவும் இல்லைன்னா வேற என்னவா இருந்திருக்கும். சில பேர் ஃபால்கன் அண்ட் ராக்கெட்டோட ராக்கெட் லான்ச் தான் இப்படி தெரியுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த வீடியோ எடுத்தவர் அந்த லான்ச் நடக்கிறதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி தான் இது வானத்திலிருந்து ரெக்கார்ட் பண்ணதா சொல்லி இருந்திருக்காரு. இருந்தாலும் இது என்ன மாதிரியான ஆப்ஜெக்ட்ங்கிறது கடைசி வரைக்கும் மர்மமானதாவே தான் இருந்தது. Stalkers orb. A lot of interest on social media tonight. Check that out. இப்போ நீங்க வானத்துல பாக்குற ஒளிரக்கூடிய பந்து மாதிரியான இந்த காட்சியை சில மாதங்களுக்கு முன்னாடி டெக்சாஸ்ல இருக்கிற ஒரு ரெசிடென்டல் ஏரியா பக்கமா டிவி சேனலை சேர்ந்த சில வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி பிராட்காஸ்ட் பண்ணியிருந்தாங்க. சூரியனை ஒட்டி ஒளிரக்கூடிய ஒரு பந்து மாதிரியான உருவம் மெல்ல நகர்ந்து போற மாதிரி அந்த காட்சி பதிவாகி இருந்தது. அதோட அது நிலம் கிடையாதுன்னு அந்த பக்கம் இருந்த மக்கள் உறுதியா சொன்னதோட மட்டுமில்லாம அந்த சமயத்துல ஏர்கிராஃப்ட் விமானங்கள் கூட எதுவுமே அந்த பக்கமா பறக்கலங்கிறதையும் உறுதிப்படுத்தி இருந்தாங்க. அப்படின்னா இது என்ன மாதிரியான ஆப்ஜெக்ட், ஏதாவது ஏலியன்களோட வேலையா இருக்குமோன்னு பல விடை தெரியாத கேள்விகளை உருவாக்கி இருந்தது இந்த டெக்சாஸ் சம்பவம். டிவைன் டிசைன் கடல் ஒண்ணு இரண்டா பிளந்த மாதிரியான காட்சியை நம்ம சினிமாவில் பார்த்திருப்போம். ஆனா இங்க வினோதமா வானத்து மேகங்களுக்கு நடுவுல வெற்றிடத்தின் மூலமா பிளவுபட்ட மாதிரியான ஒரு விஷயம் உருவாகி இருந்திருக்கு. ரியாலிட்டிக்கு கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாம வினோதமா நடந்த இந்த சம்பவம் ரஷ்யாவோட ஏதோ ஒரு பகுதியில வீடியோ கேமராவில் பதிவு செய்யப்பட்டிருந்தது. ரொம்பவும் வினோதமான யூனிக்கான இந்த வானியல் நிகழ்வு எதனால ஏற்பட்டதுன்னு சரியா தெரிய வரல. சன்பர்ன் இந்தியானாவோட கிரீன்வுட் பகுதியில வானத்து மேகங்களுக்கு நடுவுல சூரியனை ஒட்டி தென்பட்ட ஒரு வினோதமான காட்சியை தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2015ஆம் வருஷம் நடந்த இந்த சம்பவத்துல மேகத்திலிருந்து தனியா ஒரு வெளிச்ச துண்டு வெளியே வந்து அசைற மாதிரியான ஒரு காட்சி தென்பட்டு அதை ஒரு சிலர் வீடியோவாவும் ரெக்கார்ட் பண்ணி இருந்திருக்காங்க. யாரோ டார்ச் லைட் எடுத்து அங்கேயும் இங்கேயும் ஒளியால் அசைச்ச மாதிரியான இருந்த அந்த காட்சி எதனால உருவானது, இது எப்படி சாத்தியம்னு சரியா தெரிய வரல. கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ்ல கிரியேட் பண்ணாங்களா இல்ல உண்மையிலேயே நடந்ததானு சரியா தெரிய வரல. இருந்தாலும் இன்டர்நெட்ல வைரலான ஒன்னாவே மாறி இருந்தது இந்த வீடியோ ஃபுட்டேஜ். க்ளோ ஷோ வானத்துல ஒரு சின்ன வெளிச்ச புள்ளியா ஆரம்பிச்சு நகர ஆரம்பிச்ச ஒரு ஆப்ஜெக்ட் கீழ் நோக்கி வர பெருசாகி பிரகாசமா மின்னிக்கிட்டே கீழே இறங்கின மாதிரியான ஒரு மர்ம காட்சி அரிசோனா பகுதியில யாரோ சிலரால வீடியோவா ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. சில பேர் இதை பார்த்ததும் எரி நட்சத்திரமா இருக்கலாம்னு சொன்னாலும் இதுக்கு முன்னாடி பதிவு செய்யப்பட்ட பூமியில விழுந்த எந்த ஒரு எரி நட்சத்திரமும் இவ்வளவு பிரைட்டா மின்னல் அடிச்ச மாதிரி ஒளி வீசினதே கிடையாது. அதனால இந்த அரிசோனா சம்பவம் மர்மமான ஒன்னாவே தான் பார்க்கப்பட்டது. ஸ்பெல்பவுண்ட் 2006ஆம் வருஷம் மெக்சிகோவோட மாண்டரே பகுதியில் ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ஒரு மர்மமான காட்சி தான் இது. ஒரு மலைப்பகுதிக்கு மேல என்னன்னே சரியா அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு மர்ம உருவம் தரையில படாம மிதந்துகிட்டே நகர்ந்து போன மாதிரியான ஒரு காட்சி மங்களா பதிவாகி பார்த்த எல்லாரையுமே மிரள வச்சிருந்தது. கிறிஸ்டல் விஷன் ஒவ்வொரு வருஷமும் யூஎஃப்ஓ மாதிரியான பறக்கும் பொருட்களை பார்த்ததா சொல்லி உலகத்தோட பல்வேறு பகுதிகளில் இருந்து பலவிதமான தகவல்களும் காட்சிகளும் பதிவு செய்யப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு. அதுல குறிப்பிடும்படியான ஒரு காட்சி தான் இப்போ நீங்க பாக்குற இந்த ஃபிளையிங் சாசர் மாதிரியான நிழல் உருவங்கள். தூரத்துல இருந்து பார்க்க பறக்கும் தட்டு மாதிரியே தோற்றமளிச்சு செய்யுங்க, உண்மையிலேயே யூஎஃப்ஓ தானா இல்ல ஏதாவது பறக்கிற மேன்மேட் ஆப்ஜெக்டாங்கிறது மர்மமான ஒன்னாவே தான் இருந்தது. இருந்தாலும் இந்த காட்சி நிறைய பேரால ஷேர் செய்யப்பட்டிருந்தது. டூம்ஸ்டேஸ் வெசல் லாஸ் வேகாஸ்ல டேவிட் நிக்கோல்ங்கிற இந்த மனிதரால வானத்துக்கு நடுவுல இருந்து ஒரு வினோதமான காட்சி பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதை தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மேகங்களுக்கு நடுவுல பச்சை சிவப்பு மாதிரியான வண்ணங்களை கொண்ட ஏதோ ஒரு மர்மமான ஆப்ஜெக்ட் ஒளிர்ற மாதிரியான ஒரு காட்சி அதுல தென்பட்டு இருக்கு. Facebook லைவ்ல பிராட்காஸ்ட் பண்ணப்பட்ட இந்த காட்சியும் பின்னாடி வைரலான ஒன்னாவே மாறி இருந்தது. ஏதாவது ஏலியன் ஆப்ஜெக்டா இல்ல மேன்மேட் ஆப்ஜெக்டான்னு தெரிய வரல. அதனால இந்த சம்பவம் விடை தெரியாத வானியல் மர்மங்கள்ல ஒன்னாவே மாறி இருந்தது. கான்ஸ்பிரிட்
கிட்டத்தட்ட மாங்காய் வாரியர் மாதிரி தோற்றம் கொண்ட ஒரு நிழல் உருவம் வானத்து மேகத்துல தோன்றி பிரமிக்க வச்சிருக்கு. இயல்புக்கு மாறா ரொம்பவும் வினோதமானதா இருந்த இந்த காட்சி ரஷ்யாவுல ஒரு பகுதியில சிலரால வீடியோவா ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருந்தது. வெறும் மேகத்துக்கு நடுவுல வெற்றிடமா உருவான இல்லூஷனே இதை குறிப்பிட்டு சொன்னாலும் இது ரொம்பவும் அன்நேச்சுரலா இருக்கிறத பார்க்கும்போது மர்மமான உருவமா தான் பலருக்கும் தெரிஞ்சது. Phantoms Permanent. தாய்லாந்து கடற்கரையோர நகரம் ஒண்ணுல தான் வானத்துல இந்த வினோதமான நிழல் உருவம் தென்பட்டு இருந்தது. அதை சிலருங்க வீடியோவாவும் ரெக்கார்ட் பண்ணி இருந்திருக்காங்க. இந்த காட்சி சோசியல் மீடியாவில் அப்லோட் ஆனதும் நிறைய பேரால ஷேர் பண்ணப்பட்டு வைரல் ஆகி இருந்தது. மேகங்கள்ல எத்தனையோ விதமான உருவங்கள் இல்லூஷனா நம்ம கண்களுக்கு தென்பட்டு இருந்தாலும் இப்படி ஒரு காட்சியை பாக்குறப்போ அது இல்லூஷனையும் தாண்டி ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கிறதுனால ஒருவேளை கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ்ல உருவாக்கப்பட்டிருக்குமோங்கிற எண்ணத்தையும் யாராலையும் தவிர்க்க முடியாது. Zen Vision. தாய்லாந்துல ஒரு நாள் மழை வரத்துக்கு அறிகுறியா மேகங்கள் எல்லாம் ஒன்னா திரண்டு இருந்தப்போ எதிர்பாராத விதமா வானத்துல மேகத்துல ஒரு பகுதி புத்தரோட உருவத்தை பிரதிபலிக்கிற மாதிரி உருவாகி இருந்தது. அந்த அற்புதமான காட்சியை தான் இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணப்பட்ட இந்த வீடியோ காட்சியும் வைரலான ஒன்னாவே மாறி இருந்தது. Fitted for mystery. ஏலியன் UFO மாதிரியான வேற்று கிரகவாசிகளும் விமானங்களும் பூமிக்கு ரகசியமா வந்துட்டு போறதாவும் ஏலியன்கள் மனிதர்களுக்கு இடையில ரகசியமா வாழ்ந்துட்டு வரதாவும் பலவிதமான தகவல்களை கேள்விப்படும் போது இதெல்லாம் எப்படி நடக்குன்னு எதிர்கேள்விதான் கேட்க தோணும். ஆனா அது மாதிரியான காட்சிகளை வீடியோவா பார்க்கும்போது நம்பவும் முடியாது, நம்பாம இருக்கவும் முடியாது. அது மாதிரியான வானத்துல தென்பட்ட சில காட்சிகளை தான் இப்ப நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல நம்ம அடுத்ததா பார்க்க போறதுதான் வானத்துல தோன்றின இந்த காட்சி. வானத்துல இருந்து பிளாஸ்டிக் பேப்பர் மாதிரி நீளமான ஒரு உருவம் மெதுவா மிதந்து கீழே நோக்கி வந்து பின்னாடி காணாம போயிருக்கு. இது பார்க்க ஒரு பிளாஸ்டிக் ஷீட் மாதிரியே தெரிஞ்சாலும் அது பெருசா சலனம் இல்லாம நேர்கோடு மாதிரி மெதுவா கீழே இறங்கினதை பாக்குறப்போ அது ரொம்பவும் வினோதமானதா தான் இருந்தது. செலஸ்டியல் கியூரியாசிட்டி. பொதுவா கடல் கொந்தளிக்கிறப்போ புயல் உருவாகிற சமயங்கள்ல நடுக்கடல்ல சுழல் உருவாகிறத பார்த்திருப்போம். ஆனா இங்க ஆச்சரியப்படுற விதமா வானத்து மேகங்களுக்கு நடுவுல மழை வரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வட்ட வடிவமான சுழல் ஒண்ணு உருவாகி இருந்திருக்கு. ரொம்பவும் வினோதமான இந்த வானியல் நிகழ்வை சிலர் வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்த பலரும் அதை ஏலியன் போர்ட்டல் வார்ம் ஹோல்னு சொல்லி வைரலாக்கியும் விட்டுருந்தாங்க. ஏலியன் லேண்ட். எந்த பகுதியில் இந்த காட்சி பதிவு செய்யப்பட்டதுன்னு சரியா தெரியப்படல. ஆனா ஒரு மலைப்பகுதிக்கு மேல தூரத்துல வானத்துல தென்பட்ட இந்த காட்சி பார்த்த எல்லாரையுமே மிரள வச்சிருந்ததுன்னு தான் சொல்லணும். வானத்துல நீளமான உருவத்துல 3 மர்மமான வெளிச்சங்கள் பாம்பு மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு சுத்திக்கிட்டே கீழே இறங்கிருக்கு. இதோட தோற்றத்தை வச்சு பாக்குறப்போ இது விமானமா இருக்க வாய்ப்பில்லை. ஒருவேளை எரிக்கலா இருந்தா கூட இப்படி வளைஞ்சு வட்டம் அடிக்காது. அப்படின்னா இது வேற ஏதாவது பறக்கிற UFOவாவோ இல்ல ஏலியன் ஆப்ஜெக்டாவோ இருக்குமாங்கிற கேள்வியை தான் ஏற்படுத்தி இருந்தது. சோசியல் மீடியாவில் இந்த காட்சி வீடியோவா அப்லோட் செய்யப்பட்டு வைரலான ஒன்னாவுமே மாறி இருந்தது. Down to earth. கோரி ஹெரான்கிற அந்த மனிதர் ஒரு நாள் கார்ல டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தப்போ எதிர்பாராத விதமா வானத்துல இந்த வினோதமான ஏஞ்சல் மாதிரியான வெள்ளையான உருவத்தை பார்த்திருக்காரு. இப்படி ஒரு நம்ப முடியாத காட்சியை பார்த்த உடனே உடனடியா Facebook லைவ் வந்து இந்த காட்சியை வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி ஷேர் பண்ணி இருந்திருக்காரு. பார்க்க இது ஒரு வகையான மேகம் மாதிரியே இருந்தாலும் வெற்றிடமா இருந்த நீலவண்ண வானத்துல ஒரு இடத்துல மட்டும் மேகம் ஒரு ஏஞ்சல் மாதிரி திரண்டு இருந்த காட்சி தான் பார்த்த எல்லாரையுமே மிரள வச்சிருந்ததோட மர்மமான ஒன்னாவுமே மாறி இருந்தது. Imposter syndrome. Actually, I don't know. I didn't see it. நடுவானத்துல வெள்ளையான ஒரு ஹியூமனாய்ட் ஃபிகர் மிதக்கிற மாதிரியான இந்த காட்சியை யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருந்தாங்க. மனித உருவத்தை பிரதிபலிக்கிற மாதிரியே இருந்த இது என்ன, அது எப்படி நடுவானத்துல மிதந்ததுன்னு சரியா தெரிய வரல. This looks like a person with his arms sticking out. Phantom's Wake. ஃபிளைட் ஒன்று பறந்துகிட்டு இருந்தப்போ ஜன்னலுக்கு வெளியே வெள்ளை துணி பொருத்தின மாதிரியான உருவங்கள் வானத்துல மிதந்ததா சொல்லி ஒரு காட்சியை இங்க சிலர் வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி இருந்திருக்காங்க. இந்த வீடியோவும் நிறைய பேரால ஷேர் செய்யப்பட்டிருந்தது. Bolivian's Fire Master. இப்போ நீங்க வானத்துல பாக்குற டிராகன் மாதிரியான இந்த உருவத்தை பொலிவியா பகுதியில் வீடியோவா ரெக்கார்ட் பண்ணியிருந்ததா சொல்லியிருந்தாங்க. சில வினாடிகள் மட்டுமே பார்வைக்கு தென்பட்ட இந்த மர்ம உருவம் மேகங்களுக்கு இடையில பறந்து மறைஞ்சு போயிருந்தது. டிராகன்களை பொறுத்த வரைக்கும் அதுங்க புராணங்களை குறிப்பிடப்பட்ட ஒரு கற்பனையான பறக்கும் மிருகம் மட்டும்தான். அப்படி இருக்கிறப்போ இந்த வீடியோ காட்சியில எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை இருக்குங்கிறத நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. ரெட் புல்ஸ் விங்ஸ்.
ஏஞ்சல்னு ஒண்ணு உண்மையிலேயே இருக்கா, அது மனுஷ உருவத்தில் இருக்குமா, அதுக்கு ரெக்கைகள் இருக்குமாங்கிறதெல்லாம் யாராலையுமே உறுதியா சொல்ல முடியாது, பார்த்ததும் கிடையாது. அப்படி இருக்கிறப்போ வானத்து மேகங்களுக்கு நடுவுல இருந்து எழுந்திருச்சு 2 ஏஞ்சல்கள் பறந்து போற மாதிரியான இந்த காட்சியை பார்த்த உடனேயே பலராலையும் நம்ப முடியாதுங்கிறது உண்மைதான். இருந்தாலும் சோசியல் மீடியாவில் இந்த மாதிரியான காட்சிகள் நிறைய பேரால விரும்பி பார்க்கப்பட்டு ஷேரும் பண்றாங்க. அப்படி Facebookல சில வருஷங்களுக்கு முன்னாடி பரபரப்பானதா பகிரப்பட்ட ஒரு காட்சியை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பீக்கபூ வானத்து மேகத்து மேல வெள்ளையான ஏஞ்சல் மாதிரியான ஒரு உருவம் சிறகடிச்சு பறக்கிற மாதிரியான இந்த காட்சியும் சோசியல் மீடியாவில் வைரலானதா தான் மாறி இருந்தது. ரியல் ஏஞ்சல்ஸ் இந்த பூமியில பல இடங்கள்ல சூப்பர் நேச்சுரலான சம்பவங்கள் நடந்ததா சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அப்படியான விஷயங்களை கேட்கும் போதும் பார்க்கும் போதும் நம்மளால நம்பவே முடியாது. அப்படி வெட்ட வெளியான வானத்துல இருந்து கீழ் நோக்கி வந்து வீட்டு கூரை மேல நின்ன ஏஞ்சல் மாதிரியான சூப்பர் நேச்சுரல் கிரியேச்சரை தான் இங்க யாரோ வீடியோ கேமராவில் ரெக்கார்ட் பண்ணி அதை சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணி இருந்திருக்காங்க. இந்த மாதிரியான வீடியோ காட்சிகளை பார்க்கும்போது மேக்ஸிமம் இதெல்லாம் கம்ப்யூட்டர் கிராபிக்ஸாவும் ஃபேக்கா உருவாக்கப்பட்ட வீடியோ ட்ரிக்காவும் இருக்கத்தான் வாய்ப்பு அதிகம்னு நமக்கெல்லாம் நினைக்க தோணும். ஆனா இந்த காட்சிகளை பொறுத்த வரைக்கும் இயல்பானதாவும் ரியாலிஸ்டிக்கானதாவும் இருக்கிறத பாக்குறப்போ யாரா இருந்தாலும் ஒருவேளை உண்மையா இருக்குமோன்னு கூட நினைக்க வைக்கும். அப்படியான ஒரு வைரல் வீடியோ தான் இப்போ நீங்க பாக்குற இந்த காட்சி. ஏரோமலி தரையில இருந்து பாக்குறத விடவும் வானத்துல விமானத்துல பறந்துகிட்டே பாக்குறப்போ வினோதமான விஷயங்கள் நிறையவே நம்ம கண்களுக்கு தென்படும். அப்படி ஒரு காட்சி தான் விமானத்துல பறக்கிற பைலட்ஸ்க்கு இங்க தெரிஞ்சிருக்கு. ரொம்ப மிஸ்டீரியஸான லைட் ஃபார்மேஷன் ஒன்று வானத்துல ஏதோ தோரணம் கட்டி தொங்க விட்ட மாதிரி ஒரே ஆர்டர்ல மிதந்து போயிருக்கு. மங்கலான வீடியோ ஃபுட்டேஜ்ல வெறும் வெளிச்ச புள்ளிகளா மட்டுமே தென்படுறது. என்ன மாதிரியான விஷயம்ங்கிறது இன்னமும் சரியா தெரிய வரல. ஒருவேளை பறக்கிற விமானங்களாவே இருந்தாலும் அதை ஏன் இப்படி மங்கலான வெளிச்சத்துல ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்கன்னு தெரியல. ஒருவேளை பாக்குறவங்களை ஏமாத்துறதுக்காக கூட இருக்கலாம். ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் என்டர்டெய்னிங்கான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.